பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அதன் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே. சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்க கூடியிருக்கும் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புத நாமத்தினால் எல்லா நலன்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். இந்த திருப்பலியில் மறைந்த திரு பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெசிந்தா பானு அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக சகாய திரவியம் குடும்பத்தினர் ஆன்ம திருப்பலியாக இந்த திருப்பலியை கொடுக்கிறார்கள். மறைந்த KJ ஜோஸ், ரெஜினா ஜோஸ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் தனது 21வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜோஷ்வா உடலுள்ள சுகத்திற்காகவும் மறைந்த ஜெசிகா வியூனஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக பெற்றோர்கள் ஏகநாதன், ஜாஸ்மின் அவர்கள் இந்த திருப்பலியை கொடுக்கிறார்கள். தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமதி ஏஞ்சலா அவர்களுடைய உடலுள்ள சுகத்திற்காக நன்று திருப்பலியாகும். திருமதி சோபியா அவர்களுடைய பிறந்த நாளுக்காக நன்று திருப்பலியாக குடும்பத்தினரும் இன்றைக்கு குருப்பட்ட நினைவு நாளை சிறப்பிக்கிற 11 ஆண்டுகள் முடிந்து 12வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற அடியை எனக்காகவும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த நன்றி திருப்பலியோடு இணைந்து ஆண்டவரிடத்திலே இந்த கல்வாரி வழியிலே உருக்கமாக அனைவரும் வேண்டிக் கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுள் நாமும் தூய ஆவியாரின் புறம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமையாகவும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் இறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் அன்பில் தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறி, தந்தை நின்று போக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்று மக்களிப்பார்களாக. அதனால் உன் சொந்த மக்கள் என்று ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவையார் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தன் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேர்வகை கொள்கிறது. என் நான் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகொலியில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர்.
உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையர்களிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Alleluia, 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 alleluia,
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். உமக்கே. 24வது அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ள இறைத்திரு வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் சீடர்களும் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மா. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளை, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை ஆண்டவர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக காட்டுகிறார். மிக குறிப்பாக நம்பிக்கை எவ்வளவு மேலோங்க வேண்டுமோ அந்த நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைக்கு ஒரு அழகான அழைப்பு கிடைக்கிறது. காரணம், நம்புகிறவர்கள் கடவுள் எதை செய்தாலும் அதை விசுவசிக்கிறார்கள். நம்பிக்கை குறைவாக இருக்கிற பொழுது அவை நமக்கு வியப்பாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது,
இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்விகளை எழுப்பும். அதே நேரத்தில் விசுவசித்தாலும் சில விந்தையான காரியங்கள், வியப்பான காரியங்கள் விவிலியத்துல நாம் நிறைய பார்க்கிறோம். கடவுள் நம்மை படைத்ததே மிகப்பெரிய வியப்பு. அதை நாம் எண்ணுகிற பொழுது நமக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். கடவுள் நம்மை உருவாக்கியதனுடைய காரணத்தை நாம் புரிந்து கொள்ளாமலே சில நேரம் நமது வாழ்நாட்கள் முடிந்து போகும். அதிலும் மிக குறிப்பாக கடவுள் மனிதனை தனது சாயலாக படைத்தது நாம் கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு மாபெரும் அதிசயமாக இருக்கிறது. கடவுள் நம்மை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய இந்த படைப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காளர் ஒருவர் இருக்கிறார். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக இருக்கிறது. இது எப்படி நடந்திருக்க கூடும் என்று நம்மாலே யூகிக்க முடியாத அளவிற்கு ஆபிரகாம் தனது வாழ்வினுடைய கடவுளை நம்புகிற விஷயத்தில் அவ்வளவு மேன்மையாய் நடந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்வினுடைய இறுதி பகுதி, முதிர்ந்த வயதை எட்டு விட்டார்கள், 100 வயதிற்கு கிட்ட அவர்கள் போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பிள்ளை பாக்கியத்தை கடவுள் தருகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். கொடுத்த அந்த ஒரே குழந்தையை கூட சில நாட்கள் கழித்து ஆண்டவர் காணிக்கையாக கேட்கிறார், எனக்கு பலியாக கொடு என்று. அந்த மனிதரும் எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறார். விறகு கட்டைகளை அடுக்கி வைக்கிறார். பிறகு அவனை கிடத்தி வாளை ஓங்குகிற பொழுது, பிள்ளையை ஒன்றும் செய்யாதே என்று கடவுள் சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை நான் மெச்சினேன் என்று சொல்கிறார். கடவுளுக்கே ஆச்சரியமாக இருக்கு. படைத்த தந்தைக்கே ஒரு மிகப்பெரிய வியப்பு, இவ்வளவு விசுவாசம் ஆபிரகாமிடத்தில். எனவே விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். நமக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு விந்தையை, வியப்பு, ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் பார்க்கிற பொழுது, அன்புக்கணியன் சகோதர சகோதரிகளே, ஒரு செய்தி நமக்கு புலப்படுகிறது. கடவுள் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்த அவர் எந்த இடத்திலும் தயங்கியதே இல்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் நம்மால் விளங்கிக் கொள்ள இயலவில்லை. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறார். மோயிசன் எரிய முற்பதில் அவரிடத்தில் பேசுகிறார். நமக்கு ஆச்சரியம். பச்சை மரம் எரிந்து கடவுள் அதிலிருந்து பேசுகிறார். வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியம். அதே மோயிசனிடத்தில் திக்குவாயின் அவரிடத்தில் சொல்லி வழிநடத்த வைக்கிறார் இஸ்ரேல் கூட்டத்தை. அவரும் வழிநடத்துகிறார். பாருங்கள், வழிநடத்துகிற பொழுது செங்கடல் 2ஆக பிளக்கிறது, கட்டான் தரையாக மாறுகிறது, மதில் போல எழுந்து நிற்கிறது, மக்கள் கால்நடையாமல் கடந்து செல்லுகிறார்கள். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்கிறது, நம்மால் நம்ப முடியவில்லை. கடல் வற்றுமா? மதில் போல் எழுந்து நிற்குமா? மக்கள் கால்நடையாமல் நடந்து செல்வார்களா? இது எங்கு நடக்கும்? ஆனால் நடந்திருக்கிறது. மீண்டும் கடவுள் மின்னல் வழியாக மக்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார். மேக தூண்களாக இருந்து அவர்களை பாதுகாத்து இருக்கிறார். மீண்டும் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து பசியாற்றி இருக்கிறார். பாறையை உடைத்து தண்ணீர் வர வைத்து அவர்களுக்கு தாகம் தீர்த்திருக்கிறார். என்னவெல்லாமோ நடந்திருக்கிறது. எல்லாம் நமக்கு வியப்பிலும் வியப்பாக, ஆச்சரியத்தின் மேலாக இருக்கிறது. அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற தாவீதை அழைத்து வந்து அரசராக திருப்பொழிவு செய்கிறார்கள். இருக்கிற எல்லாரையும் விட்டு அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் அரசனாக மாறுகிறான். நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுள் ஏன் அப்படி தெரிந்து கொண்டார்? என்ன விந்தை, வியப்பு, நம்மால் யூகிக்கவே முடியவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வியப்பின் மேலாக அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற பொழுது, நாம் எல்லாரையும் கடந்து புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது வியப்பின் உச்சத்திற்கே நாம் போய்விடுகிறோம். அதை வியப்பின் உச்சமா அல்லது அதற்கு மேல் வேறு எதுவும் இருக்கக்கூடுமா என்கிற அச்சம் கூட நமக்கு ஏற்படுகிறது. காரணம், ஆண்டவர் தனது ஒரே மகனை உலகிற்கு செம்மறியாக அனுப்புகிறார். தனது ஒரே மகனை மரியாள் என்கிற ஒரு யூத பெண்ணிடத்தில் பிறக்க கடவுள் அனுப்பி வைக்கிறார். தெய்வம் மனிதனாக பிறக்கிறது, நம்மோடு வாழ சம்மதிக்கிறது. எந்த விதத்திலும் அது தயங்கவில்லை, எந்த விதத்திலும் முரண்படவில்லை. நமது எல்லா நிறை குறைகளோடு நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுபோல அவரும் வாழ்ந்தார். பாவம் தவிர மற்றனைத்திலும் அவர் நம்மை போல வாழ்க்கை நடத்தி திருமணம் கொண்டார். கடவுள் மனிதராக பிறந்து நம்மோடு வாழ்ந்தார்.
இதை எந்த வியப்பில் ஆழ்த்துவது என்பது நமக்கு தெரியவில்லை. எத்தனை ஆச்சரிய குறிகள் நாம் இட்டு வைப்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் நடந்திருக்கிறது. நாம் அதை விசுவசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாமும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அதை படித்துக் கொண்டே இருக்கிறோம், அவற்றை நாம் பாடமாக கூட வைத்திருக்கிறோம். ஆனால் கடவுள் மனிதனாக பிறந்தார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது வியப்பிலும் வியப்பு, ஆச்சரியம். அதுதான் திருப்பாடல் 118 இறைவசனம் 23 நமக்கு விளக்குகிறது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது. இது மாபெரும் செயல். இது வேறு யாராலும் அல்ல, மனிதன் நடத்தியதல்ல, வேறு சக்திகள் நடத்தியதல்ல. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. எனவே நம் கண்களுக்கு இது வியப்பாக உள்ளது. எனவே கடவுள் நடத்துகிற எல்லாவற்றையும் மனிதர்கள் பார்க்கிற பொழுது அது வியப்பாகவே இருக்கிறது. ஆனால் வியப்பை கடந்து இன்னொன்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதை நம்பினால் நம்புகிறவர்கள் வேறு பெற்றவர்கள், நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வடைவீர்கள். மீண்டும் இயேசு சொல்கிறார். எனவே இந்த வியப்பு கடவுளால் நிகழ்ந்துள்ளது என்றாலும் நம் கண்களுக்கு வியப்பாகவே இருக்கிறது. அதில்தான் அடுத்த விதமாக இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த வாசகங்களிலே ஒரு அழகான ஒரு வியப்பின் செய்தி அடங்கி இருக்கிறது. நம்பிக்கை இழந்து தளர்ந்து போய் கிட்டத்தட்ட மனமுடைந்து விரக்தியின் உச்சத்தில் திரும்ப செல்லுகிற 2 சீடர்களை உடன் சென்று தேற்றுகிறார் ஆண்டவர் இயேசு. உயிர்த்து விட்டார். அந்த கடவுள் உயிர்த்து விட்ட பிறகு தனது நிலையிலிருந்து மீண்டும் இறங்கி வர வேண்டுமா? மனிதனாக பிறந்தார், பாடுகள் பட்டார், மரணம் அடைந்தார், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தார். உயிர்த்த பிறகும் மீண்டும் அவர் தந்தையிடத்தில் ஏறி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்திய பிறகும் கூட இப்படியாக நம்பிக்கை இழந்து தளர்ந்து போகிற தனது 2 சீடர்களை தேடி கொண்டு அவர் போகிறார். எம்மாவு போகிறார். 11 கிலோமீட்டர் என்று நற்செய்தி சொல்லுகிறது. 7 மைல் என்று விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். தூரம் முக்கியம் அல்ல, அது எவ்வளவு தூரம்னா இருக்கட்டும். ஆனால் போகிற சீடர்களுக்கு உடனடந்து இயேசு போகிறார், நம்பிக்கை தருவதற்காக. என்ன கடவுள் நம்மோடு நடந்து வருவாரா? லேவியர் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் நடுவே நான் உலவுவேன், உங்கள் நடுவே நான் உலவுவேன், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கூட நான் நடப்பேன், நீ என்னுடைய மக்கள், நான் உன் கடவுள். ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அங்கே முன்மொழியப்பட்டது போலவே இங்கே எம்மாவு செல்லுகிற அந்த 2 சீடர்களோடு ஆண்டவர் நடந்து வருகிறார். ஒரு நடைபயணம் ஆரம்பிக்கிறது. ஆனால் இது நடைப்பயணமா அப்படின்னா இல்ல, இது நம்பிக்கையின் பயணம். எம்மாவு எதை உணர்த்துகிறது? அது எம்மாவு என்பது நம்பிக்கையின் பயணம், அது விசுவாசத்தின் பயணம், அது சாதாரண நடைப்பயணம் அல்ல. காரணம், நடந்து போகிற அந்த சீடர்களோடு ஏன் அவர் நடந்து போகிறார்கள் என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இயேசு எதற்காக அவர்களோடு போகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். உயிர்ப்பின் செய்தி காலையில் கிடைக்கிறது. அந்த நாளில் அவர்களுக்கு உயிர்ப்பின் செய்தி கிடைக்கிறது. கல்லறைக்கு போன பெண்கள், மகதலா மரியா, மற்ற பெண்கள் இயேசுவிடத்தில், அதாவது இயேசுவினுடைய சீடர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவர் உயிர்த்து விட்டார் என்று. இந்த செய்தி மலைப்புக்கு உள்ளாக்கியது என்று அந்த 2 சீடர்களும், கிளையோப்பாவும் பெயரிடப்படாத இன்னொருவரும் சொல்லுகிறார்கள். 2 பெண்கள் எங்களோடு இருந்த பெண்கள் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார்கள். என்ன மலைப்புக்குள்ளாக்கப்பட்டது என்றால் அந்த செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினவர்களை, மலைப்புக்குள்ளாக்குகிற வகையில் அங்கே என்ன நடந்தது என்றால், அங்கே யூத பெண்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது அது நம்பப்படுமா? யூத பெண்களுடைய சாட்சியத்தை மற்றவர்கள் நம்புவார்களா என்றால் இல்லை. எனவே பெண்கள் சொன்னது எங்களுக்கு மலைப்பாய் உள்ளது. ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று 2 பெண்கள் வந்து சொன்னார்கள் எங்களுக்கு, அல்லது 3 பெண்கள் வந்து சொன்னார்கள், எங்களோடு இருந்த பெண்கள் வந்து சொன்னார்கள் என்று சொல்வது மிகுந்த மலைப்புக்குள்ளாக்குகிறது. எனவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சீடர்கள் ஒருமித்த கருத்தோடு இல்லை. உயிர்ப்பின் செய்தியை கேட்டவர்கள் ஒரே விதமான நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை. ஒருவர் வேறு விதமான நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள். எனவேதான் மீண்டும் நாம் பார்க்கிறோம், 8 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் வந்த பொழுது தோமாவை பார்த்து, நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்ற பொழுது, இல்லை, நான் அவருடைய காயத்தில் விரலை இட வேண்டும் என்று சொன்னது ஒருவருக்கு ஒருவர் இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள், உயிர்ப்பு செய்தியை குறித்தான கருத்து வேற்றுமைகள் நிறைய இருந்தது. எனவே இந்த கருத்து வேற்றுமைகளால் நம்பிக்கை இழந்த 2 சீடர்கள் எம்மாவு போகிறார்கள்.
ஏன் ஆண்டவர் அவர்களை தேட வேண்டும்? அதை நாம புரிஞ்சுக்கிட்டா மீதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நற்செய்தி அறிவிப்புக்காக ஆண்டவர் கேட்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், உயிர்ப்பின் தொடக்கத்தில், உயிர்ப்பின் மகிழ்ச்சியின் பொழுது. ஆனால் சீடர்கள் வெவ்வேறு திசைகளில் பிரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை ஒருமுகப்படுத்துகிறார். மீண்டுமா நம்பிக்கை தந்து, தைரியம் தந்து, பலம் தந்து அவர்களை ஒன்றுபடுத்துகிறார். காரணம், நற்செய்தி அறிவிப்புக்காக இந்த சீடர்கள் கடந்து போக வேண்டும். அவரவர் அவருடைய பாதையில் பிரிந்து விட்டால் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒரு சாத்தியமில்லாத கூறாக மாறிவிடும் என்பதனால் ஆண்டவர் அவர்களை பக்குவப்படுத்த ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைப்பதற்காக இங்கே அந்த இருவரை தேடி கொண்டு வருகிறார். இல்ல, ஒரு விதத்துல இது கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் சிறிய நோக்கமாக இருக்கிறதே அப்படின்னா, ஆண்டவர் எவரையும் சோர்வடைய விட மாட்டார் என்பது அடுத்த செய்தி. ஆண்டவர் யாரையும் அவ்வளவு எளிதாக களைத்து போக வருத்தப்பட விட மாட்டார். எப்படி? 2 பேரை தேடிக்கொண்டா இயேசு போனார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆட்டை தேடிக்கொண்டு போனவர் இயேசு. ஒரு ஒற்றை நாணயத்தை தேடி சொல்லி வீட்டை முழுவதும் பெருக்கி சுத்தப்படுத்த சொன்னவர் இயேசு. ஒரு ஊதாரி மைந்தன் என்றாலும் அவன் திரும்ப வர வரைக்கும் காத்து கொண்டிருந்தவர் இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிற செய்தியில் அடங்கி இருக்கிற அந்த சூட்சம் அதுதான். அது எது என்பது அல்ல, ஆனால் எதற்காக, யார் அவர் என்பதில் இருக்கிற மிகப்பெரிய அந்த உண்மையை கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு ஆட்டுக்குட்டி தானே இல்லை, ஒரு நாணயம் தானே இல்லை, ஒரு ஊதாரி பிள்ளை தானே இல்லை. அது ஒற்றையாக இருந்தாலும் அது இறையாட்சியை நின்று விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவ்வளவு கவனப்படுகிறார், அவ்வளவு ஆதங்கப்படுகிறார். தன் மக்களுக்காக அவர் இறங்கி வருகிறார். எனவே 2 பேரை தேடிக்கொண்டு இயேசு சென்றது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஒன்றும் உண்டாக்கவில்லை. ஆனால் அவர் போனது எப்படியாக இருக்கிறது? திருப்பாடல் 119 50வது இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன? உன் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் வாழ்வளிக்கும், அது துன்பத்தை போக்கக்கூடியது. எனவே இயேசுவே வந்து அந்த இடத்தில் தன் சீடர்களோடு பேசுகிறார், அவர்களுக்கு உறுதி விட்டுகிறார், நம்பிக்கை தருகிறார், தைரியமாக இருக்க சொல்லி கற்றுத் தருகிறார். அதுதான் இயேசு துன்பத்தில் உள்ளவர்களை தானாகவே தேடி சென்று நிறைய காரியங்களை செய்கிறார் என்பதற்கான நிறைய உதாரணங்களை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 20, 29, 35 இறைவசனங்கள். எரிகோவில் பார்வையற்ற 2 சகோதரர்களை ஆண்டவர் பார்த்தவுடன் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பார்வைதான். பார்வை தருகிறார் இயேசு. துன்பப்படுகிறவர்களுக்கு உடனடியான உதவியும் நிவாரணமும் இயேசுவிடத்தில் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம். தொழுநோயாளர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரை நீர் விரும்பினால் நான் நலமடைவேன், விரும்புகிறேன், நலமடையும் என்று ஆண்டவர் நலம் தருகிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, துன்பப்படுகிறவர்கள் எல்லளவும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமாக இருந்தார். எனவே அவர்களை தேர்ச்சினார். மார்க் 5ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்தில் இலகியோன் எனப்படுகிற அந்த அலகையால் வீடிக்கப்பட்டிருந்த அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் உடனடியான மீட்பு தந்தார். அவனை காப்பாற்றினார். அவனிடத்திலிருந்து அந்த தீய ஆவியை போக்கினார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் ஆண்டவர் கேட்டார். விருப்பம் இருந்தால், ஆண்டவரை நீர் விரும்பினால் எங்களை நலமா, அவ்வளவுதான் நடக்கிறது. எனவே சோர்ந்து போகிற தருணத்தில் எல்லாம் ஆண்டவர் உடன் இருக்கிறார், எல்லோரையும் காப்பாற்றுகிறார், எல்லோருக்கும் தைரியத்தை தருகிறார், வாழ்வை தருகிறார். அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இங்கே சோர்ந்து போகிற சகோதரர்கள் இருவருக்கு ஆண்டவர் தைரியம் ஊட்டுகிறார். அதுபோலவே மற்ற எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவர் சோர்ந்திருக்கிற சீடர்களுக்கு அமைதி தருகிறார். நம்பிக்கை கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக? இன்றைக்கு அந்த எம்மாவும் ஒரு அழகான செய்தி சொல்லுகிறது. 3 கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார். முதல் கேள்வி, நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அவர்கள் வழியில் நடந்து போகிற பொழுது நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அவர்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாதோ என்று ஆதங்கப்படுகிறார்கள். அடுத்தது, என்ன நிகழ்ந்தது என்று கேள்வி கேட்கிறார். அவர்கள் நாசரேத்து இயேசு வல்ல இறைவாக்கினராக இருந்தார், அவர் சொல்லிலும் செயலிலும் வல்லவராக இருந்தார், அவர் எங்களை மீட்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம், நாங்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்தோம். ஆனால் தலைமை சங்கத்தாரும் மூப்பர்களும் அவரை கொன்று விட்டார்கள். இது நடந்து 3 நாட்கள் ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். பிறகு அவர்கள் என்ன நடந்தது? கல்லறைக்கு சென்றது, உயிர்ப்பின் செய்தி கிடைத்தது, அவர்களுக்கு இடையே என்ன நடந்தது என்பதை குறித்து சொல்லுகிறார்கள். அந்த நம்பிக்கையின்
தன்மைகள் குறைவுபடுகிற தருணத்தில் இயேசு மூன்றாவது கேள்வி கேட்கிறார், சற்று கோபமாக. அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உங்களுக்கு சொல்லித் தரவில்லையா இவற்றையெல்லாம்? இறைவாக்கினர்கள் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா இவற்றையெல்லாம்? மெசியா துன்பங்கள் பட்டு பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். அப்பொழுதே அவருடைய உள்ளம் பற்றி எறிகிறது. ஆனால் அந்த பயணம் தொடர்கிறது. காரணம், நம்பிக்கை உடனடியாக இல்லை, இன்னமும் கூடுதலாக சென்று அழுத்தமாக நடக்கிறது. எனவே அந்த நம்பிக்கையின் பயணம் தொடர்கிறது. எங்கு? இப்பொழுது மீண்டும் ஒரு சின்ன நாடகம் நடக்கிறது. அங்கே ஆண்டவர் இயேசு ஏதோ இன்னமும் போக வேண்டும் போல ஒரு நாடகத்தை காட்டுகிறார். ஆனால் அவர்கள் வலிந்து அவரை அழைக்கிறார்கள், எங்களோடு தங்கும் என்று. அவரும் போகிறார், அவர்களோடு தங்குகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று நான் சொல்லுவது 2 இறைவார்த்தைகளின் அடிப்படையில். திருப்பாடல் 39 3வது இறைவசனம் என்ன சொல்லுகிறது? என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று, நான் சிந்தனையில் ஆழ்ந்த போது நெருப்பும் உண்டு. எந்த சிந்தனை? கடவுளை குறித்த சிந்தனையில் நான் ஆழ்ந்த பொழுது எனக்குள் உள்ளம் நெருப்பாக மாறி போனது என்பதுதான் திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரை குறித்தான அக்கறை செய்திகளை நான் எனக்குள் கடந்து வைத்திருந்த பொழுது எனது உள்ளம் நெருப்பாக கனந்து எழிய தொடங்கியது என்பதுதான் உண்மை. எனவே எனது உள்ளம் எனக்குள் எரிய தொடங்கிற்று. ஆண்டவர் நமக்குள் கடந்து வருகிற பொழுது நமது ஆன்மா பற்றி எரியும். கடவுள் நமக்குள் உள்ளிருக்கிற பொழுது நமது ஆன்மா ஜுவாலையாக ஜொலிக்கும். நெருப்பினால் மூட்டப்பட்டது போல அது பற்றி எரியும். அது எதையும் அழிப்பதற்காக அல்ல. ஆனால் ஆன்மா பற்றி எரிகிற பொழுது நமக்குள் நம்பிக்கை மிக வேகமாக புறப்பட்டு செல்லுகிறது. அதைத்தான் லூக்கா 12வது அதிகாரம் 49வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். இப்பொழுதே. அது ஏன் இயேசு அப்படி சொல்லுகிறார்? மண்ணுலகில் தீ மூட்ட. எந்த தீ? அன்பு தீயா, நம்பிக்கை தீயா, அல்லது விசுவாச தீயா என்றால் ஆண்டவர் தீ மூட்ட வந்திருக்கிறார். எது? உண்மையாகவே நம்பிக்கை என்கிற தீ நமக்குள் எரிந்து கொண்டிருக்கிற பொழுது எதுவும் நம்மை தோற்கடிக்காது. அந்த நம்பிக்கை என்கிற தீ எப்படி ஏற்படும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது, நம்புகிற பொழுது, அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது நமக்குள் அந்த நெருப்பு பற்றி எரிகிறது. நம்பிக்கை நெருப்பு பற்றி எரிகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அது இப்பொழுதே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். காரணம், நம்பிக்கை இல்லாமல் சிதறி கிடந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே நான் அனுப்பப்பட்டேன். எனவே சிதறி போன இஸ்ரேல் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை நம்புகிற பொழுது, அவர்கள் உள்ளம் பற்றி எரிகிற பொழுது, நம்பிக்கை என்பது மேலெழுகிற பொழுது ஒன்றிணைப்பது என்பது அவ்வளவு எளிதாய் மட்டுமல்ல, இயல்பானதாக மாறி போகும் என்பதனால்தான் அந்த தீயை மூட்டுவதற்காக நான் வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்பது என் விருப்பம் என்று இயேசு சொன்னார். எனவே அதே தீதான் எம்மாவு போகிற கிளையோப்பாவுக்கும் மற்றொருவருக்கும் எரிகின்றது. ஆனால் இன்னமும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னும் ஒரு படி கூடுதலாக அவர்களுக்கு தேவைப்பட்டது. என்ன? இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிற பொழுதே, உள்ளத்தில் அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிற பொழுதே அவர்கள் அவரை அழைத்தார்கள். அவரும் உள்ளே செல்கிறார். நாம ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுக்கு யாருன்னா விருந்தினர்கள் வந்தாங்கன்னா நாம அவர்களை கவனிப்போமா, இல்ல அவங்க நம்மளை கவனிப்பாங்களா? எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கேள்விக்கான பதில் என்னவென்று. வந்திருக்கிற விருந்தினர்களை தான் நாம் நல்லா உபசரித்து மரியாதை செய்து அன்போடு அவர்களை பராமரித்து அனுப்புவோம். ஆனால் இங்கே எம்மாவுக்கு வந்த அந்த 2 சீடர்களோடு இயேசு உள்ளே வருகிறார் விருந்தினராக. ஆனால் விருந்தினராக வந்தவர் ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுத்தார் அவர்களுக்கு. என்ன விருந்து என்றால், அவர்களோடு அமர்ந்து அப்பத்தை உடைக்கையில் அவர்கள் கண்கள் திறந்தது. அவர்கள் அவரை கண்டுணர்ந்து கொண்டார். இயேசு என்பவரை கண்டுகொள்வதை விட மிகப்பெரிய விருந்து உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இயேசுவை கண்டுகொள்வதை விட மிகப்பெரிய உணவு நமக்கு வேறு எதுவும் இல்லை. அந்த ஆன்ம உணவிற்கு முன்னால் வயிற்றுக்கான உணவு எல்லாம் தூரம், அது எல்லாம் தூசி. மிகப்பெரிய உணவு கொடுக்கிறார் இயேசு, விருந்து படைக்கிறார். உலகத்தின் மேன்மையான விருந்து எது? ஆண்டவரையே பார்க்க கிடைக்கிற வாய்ப்பு, இயேசுவை கண்டுணர்ந்து கொள்ள விருந்து கிடைக்கிறது. அந்த விருந்துக்கு பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் நடந்து வந்தார்களோ அதே வேகத்தில் அதே நேரத்தில் அவர்கள் திரும்ப ஓடுகிறார்கள். போய் தனது சக சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவர் எங்களுக்கு வந்தார், இவரோடு நடந்து வந்தார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை தான் நான் முன்குறித்து சொன்னேன். நம்மோடு அவர் நடந்து வருகையிலேயே அவர்
நமக்கான அந்த மறைநூலை விளக்குகிற பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர் கேட்பது நமக்கு புரிய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். எது உடைக்கப்பட்டது அங்கே? அப்பம் என்பது ஒரு அடையாளம். ஆனால் உடைக்கப்பட்டது என்ன? அவர்களிடத்துல இருந்த அவநம்பிக்கை, அவர்களிடத்துல இருந்த அச்சம், அந்த சீடர்களிடத்துல இருந்த பயம், தயக்கம், கலக்கம், தடுமாற்றம், இவையெல்லாம் உடைக்கப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. அவர்களுக்கிடையே இருந்த பிளவு, பிரிவு அல்லது கட்சி மனப்பான்மை, வேற்றுமைகள், கருத்து மோதல்கள், இவையெல்லாம் உடைந்து சிதறுகிறது. அப்பம் உடைத்த பொழுது அவையும் சேர்ந்து உடைகிறது. ஆண்டவர் இயேசு அதற்கு பிறகு அவர்களுக்கு சொன்னது என்ன? புதிய சீடர்களாக மாறுகிறார்கள். உயிர்ப்பின் வல்லமையை அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஏற்கனவே மனம் பற்றி எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் கண்களும் திறக்கப்பட்டதால் இதற்கு பிறகு அவர்கள் காத்து கிடக்க வேறொன்றும் இல்லை. எனவே அவர்கள் இதற்கு பிறகு உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பதற்காக புறப்பட்டு ஓடுகிறார்கள், தனது சக சீடர்களோடு சேர்ந்து கொள்வதற்காக. எனவே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். நற்கருணை என்பது நமக்கு என்ன? ஒவ்வொரு திருப்பலியிலும் இதோ ஆண்டவருடைய உடல் என்று குருவானவர் தருகிற பொழுது நாம் ஆமேன் என்று சொல்லி வாங்குவது வெறுமனே அடையாளமாகவே போய்விட்டது. நிறைய நேரத்தில் கொடுக்கிறவருக்கும் தெரிவதில்லை, வாங்குகிறவர்களுக்கும் தெரிவதில்லை நிறைய நேரத்தில். ஆனால் உண்மை என்ன? அந்த நன்மையும் கருணையும் சேர்ந்த இயேசு நமக்குள் வருகிற பொழுது அன்றைய தினத்தில் நமக்குள் இருக்கிற எல்லாம் உடைபட்டு போக வேண்டும். நமக்குள் இருக்கிற தவறானது, நிந்தனைக்குரியது, அவமானத்துக்குரியது, கசப்புக்குரியது எல்லாம் உடைந்து போக வேண்டும். இயேசு மட்டும் என்னுள் இருக்கிற பொழுது நான் இதற்காக என்று. காரணம், இன்றைக்கு முதல் வாசகத்தில் அந்த திருத்தூதர் பணிகள் நூலில் அழகாக சொல்லப்படுகிறது. என்ன என்றால், கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். 2 இடத்திலும் சொல்லப்படுகிறது. பேதுருவினுடைய கடிதத்தில், திருத்தூதர் பணிகளிலும் சொல்லப்படுகிறது. கடவுள் உயிர்த்தெழச் செய்தார், வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். முதல் செய்தி, நம்பு அது. 2வது, மரணம் இயேசுவை தன்னுடைய பிடியில் வைத்திருக்க முடியாது. மரணம் எல்லாம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவரை கட்டுப்படுத்த எதுவும் முடியாது, தந்தையினுடைய அன்பை தவிர. 2வது, அவர் நமது வலப்பக்கத்தில் இருக்கிறார். நான் அசைவுறேன், நாம் அசைய வேண்டிய தேவையே இல்லை. அவர் நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு எந்த விதமான அசைவும் தேவையில்லை. அடுத்தது, அவருடைய முன்னிலையில் மகிழ்ச்சி உண்டு. காரணம், அவர் தூய ஆவியை பெற்றுத் தருவார் என்கிற நம்பிக்கை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நீண்ட விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், நாம் எம்மாவை தொடர்ந்து அதற்கு பிறகு எப்படியாக நம்முடைய வாழ்வில் நடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான். இப்பொழுது விலகி சென்ற எம்மாவு போன அந்த சீடர்கள் மீண்டுமாக திரும்பி விட்டார்கள் தங்களுடைய பழைய இயல்பு நிலைக்கு, அதாவது தன் சக சீடர்களோடு. இதை குறித்து நாம் சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது? யோவான் 17:11 சொல்லப்படுகிறது. தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திருக்கும். எல்லாம் ஒன்றாய் இருக்கும்படி. Let us all come together. நாம் எல்லோரும் ஒன்றாய் இருப்போம் என்பதுதான். அடுத்தது அதே 17வது அதிகாரத்தில் 21வது வசனம் என்ன சொல்கிறது? எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பின் செய்தி நமக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சியில இப்பொழுது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம், இதுவெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் 2 பேரை சந்தித்து அவர்களை மீண்டும் தனது மற்ற சீடர்களோடு திரும்ப வைக்கிற அளவிற்கு அவ்வளவு கீழிறங்கி செயல்பட வேண்டுமா? ஆச்சரியம், வியப்பு, நம்மால் நம்ப இயலவில்லை. மற்ற எல்லா சீடர்களும் அவரையே தேடி தேடி போய் வலிய எல்லாரையும் ஒன்று சேர்த்து உலகமும் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று கேட்பதெல்லாம் வியப்பு, விந்தை. எவ்வளவோ செய்கிறார் கடவுள், இவ்வளவு கீழிறங்கி வருகிறாரா என்பது நம்மால் நம்ப முடியாத, கற்பனைக்கு எட்ட முடியாத அதிசயம். ஆனால் இப்பொழுது ஒரு அதிசயம் அல்லது அற்புதம் அல்லது ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா என்கிற ஒரு தொற்று வியாதி. என்ன இது நமக்கு அதிசயம்? என்ன இது நமக்கு அற்புதம்? நாம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குவோம். தந்தையே, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களா? இத்தனை நாள் நாம வெளியில போவோம், திரும்ப வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், படுப்போம், தூங்குவோம், எந்திரிப்போம், வேகமா போவோம். ஆனால் நமக்கான அந்த வருமானம் எப்படி வருகிறது? நாம் செலவு செய்கிற பணம் எங்கிருந்து வந்தது? நாம் உண்ணுகிற உணவு யார் கொடுத்தது? எப்படி வந்தது? தெரியாது. ஆனால் யாரோ எங்கோ எப்படியோ உழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த உழைப்பின் வழியினால் வந்தது இவ்வளவு. வீட்டுல இருக்கிற அம்மா எதையோ மீதம் பிடித்து எப்படியோ சேமித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதையும் இதையும் எப்படியோ செய்து இந்த குடும்பத்தை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்குதான் நாம் வியப்போடு பார்க்கிறோம் எப்படி இதையெல்லாம் இவர்களால் செய்ய இழந்தது. 3 வேளை உண்பதற்கு இப்பொழுது யோசிக்கிற நாம்
வெளியிலே போய் 3 வேளையும் நிம்மதியாக இருப்பதற்கு யாரோ ஒருவர் கட்டப்பட்டாரே, அப்ப அதற்கான விலை என்னவென்று இப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே தந்தையின் அன்பும் தாயினுடைய தியாகமும் இப்பொழுதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ என்னவோ தெரியவில்லை. ஒருவேளை நமக்கான வாய்ப்பாக கடவுள் இதை கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். இது வியப்பு. யார் இதையெல்லாம் செய்தது என்று நாம் இப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். ஒருவேளை காரணம் நாம் ஒன்றாய் இருக்கும்படி தந்தை நம்மை பணித்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்மிடத்துல இருக்கிற எல்லாமே நம்முடையதல்ல. ஆனால் யாரோ எவரோ நமக்காக வலிந்து தந்தது. தங்களை குறைத்துக் கொண்டு நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்களே, அது எப்படி என்கிற ஆச்சரியம் இப்பொழுதுதான் நமக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த நாளிலே ஜெபிப்போம். நம்மில் இருக்கிற நிறைய காரியங்களை தயவு செய்து புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு தங்குகிறார். அந்த தங்குகிற ஆண்டவரை விட்டு விடாமல் பற்றிக் கொள்வோம். நமது மனசாட்சி சற்று பற்றி எரியட்டும். நமது பெற்றோர்பால், நமது குடும்பத்தினர்பால், நமது உற்றார் உறவினர் மத்தியில், நமக்காக உழைக்கிற அந்த தியாகம் நிறைந்த செம்மல்கள் மத்தியில் அவர்களுக்காக நமது மனசாட்சி சற்று பற்றி எறியட்டும். நமது கண்களை திறந்து பார்ப்போம். இந்த யதார்த்த சூழல்களை, நமது குடும்பம் எப்படி இருக்கிறது, இந்த குடும்பத்தை நாம் எப்படியாக அரவணைக்க வேண்டும் என்கிற உண்மையை புரிந்து கொள்ள இப்பொழுதாவது முயற்சிப்போம். நாம் மீண்டும் நன்றாக புறப்படுவோம். அந்த 2 சீடர்களும் வாய்ப்பு கிடைத்தவுடன் திரும்ப சென்றார்கள். எதை போல நாம் படிப்பதிலும் வேலை செய்வதிலும் அல்லது நமக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில் சரியாக இருப்போம். நம்புவோர் பேர் பெற்றோர். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நம்புவது போல நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரையும் நம்புவோம். ஆண்டவர் நமக்கு நலமும் வரமும் தந்து இந்த நாளில் பாதுகாத்துக் கொள்ள இறையர்கள் வேண்டி கொண்டாடுவோம். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அனைவரும் இணைந்து பாடி விண்ணையும் மண்ணையும் படைத்தவரும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மருத்துவராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையோம் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிரார்த்தனையின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் எழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிரை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நாம் சொல்ல வேண்டியதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். திருத்தந்தைக்காகவும் திருச்சபைக்காகவும் ஆயரவர்களுக்காகவும் திருச்சபையின் ஊழியர்கள் ஒவ்வொருவர்களுக்காகவும் மிக குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பில் மரணமடைந்த குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், திருச்சபையின் ஊழியர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவருடைய பேரிரக்கத்தை மன்றாடி இறைஞ்சுவோம். ஆண்டவரே தனது வலிமையான கரத்தினால் இவர்கள் அனைவருக்கும் நித்திய பேரின்பத்தை தர வேண்டும் என்றும் நமது திருத்தந்தை அவர்களுக்கும் ஆயர் தந்தை அவர்களுக்கும் நல்ல உடலுள்ள சுகம் தந்து கடவுள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நமது நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அவர்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்காகவும் ஏழை எளியவர்கள் அக்கறை கொண்டு அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் தங்கள் கொள்கைகளை நிறுவிடவும் ஆண்டவர் தாமே அவர்களோடு உடனிருந்து இந்த
பாதிக்கப்படுகிற சூழலில் இருக்கிற மக்களுக்கு பேரிரக்கத்தின் அடையாளத்தை காட்டவும் தலைவர்கள் முன்னின்று வழிநடத்திடும் தேவையான ஆற்றலை தந்திடுமாறு ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நமது குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் இந்த தொற்று வியாதி நம் குடும்பங்களில் இருக்கிற யாரையும் அண்டிவிடாமல் ஆண்டவர் தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயும் இந்த இடைப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற காலங்களில் ஆண்டவர் தனது ஆறுதலையும் தேறுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ளவும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் நட்புறவிலும் நல்ல புரிதலும் இருந்து ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நமது இந்த கடினமான சூழலில் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், நலவாழ்வு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அரசாங்க ஊழியர்கள், ஓட்டுநர்கள் இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தந்திட வேண்டுமாயும் நல்ல விதத்தில் அவர்கள் அனைவரும் எந்தவித நோயின் தன்மையும் இல்லாமல் நல்ல சேவைகளை செய்திட அர்ப்பணிக்கப்பட்ட அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கான நல்ல பாதுகாப்பான ஊழியர்களாக இருந்திடும் தேவையான ஆற்றலை தந்திடுமாறு ஆண்டவரை மன்றாடுகின்றோம். இளைஞர்கள் இளம்பெண்களுக்காகவும் ஆற்றலோடு மாற்றம் ஊற்றி என்ற பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த சூழலில் கடவுள் நாமே அவர்களை பேரிரக்கத்தின் வல்லமையினால் ஆசீர்வதித்திடவும் இறையர்கள் அவர்களோடு இருந்து வழிநடத்திடவும் தேவையான ஆற்றலை தந்திட வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். 2009 ஆண்டில் திருமுறைப்படுத்தப்பட்ட 13 அருட்தந்தையர்கள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் பணி செய்கிற அந்த சூழலில் கடவுள் கொடுத்த அந்த மாபெரும் வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துவதோடு தகுதியற்ற எங்களை ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார் என்கிற உள்ளுணர்வை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களால் அல்ல இயேசுவால் மட்டுமே எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் கடநிலை மனிதரை நோக்கி என்கிற எங்களது குழுவினுடைய அந்த இலக்குவை நாங்கள் மேன்மேலும் பற்றி கொண்டு இன்னமும் பல பயணங்களை மேற்கொள்ளவும் தூரங்கள் கடந்து இன்னமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய இடங்களுக்கு சென்று சேர வேண்டிய ஆற்றலை எங்களுக்குள் ஊன்றிட வேண்டுமாய் ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஆண்டவர்களுக்கு கரம் குறித்து மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் நேசமிக்க தகப்பனே, நம்பிக்கையோடு எளியவர்கள் நாங்கள் உமது திருவடிகளில் வைத்த அந்த ஜெபங்களை ஏற்று அருள் தந்து காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னை நான் கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னை நான் கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நாடுகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களை பொறுத்திருவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். இப்பெருமகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினர் தந்திருப்பதால் அதன் பயனாக முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் நாடலே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழும் உயிர் திரளாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அடைந்திருக்கிறோம். ஆகவே உம்முடைய ஆவிய தொழுகை காணிக்கைகளை புரிந்து கொள்ளும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுகிறோம். அவர் பாடுபட உடம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் நிலைச்செல்லும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி கரமளித்து பக்தியாக கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்தார்கள். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, பெண்மையில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை வேறு இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவியார் ஒத்துழைப்பால் நிரப்பும் வழியாக உலகிற்கு வாழ்ந்தது. இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்து என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளையிலே கருத்தும் நினைக்க செய்திடும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியவிடான். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கழைக்கு பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நடந்தாலும்
தூய்மை மீட்பரை நோக்கி கொன்றாட்டு. கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேர்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவி சாய்த்திரளும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்திரளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திரளும். எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்திரளும். உம்மிடம் வரை எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்திருளும். ஆமென். அவர் அப்பத்தை பெடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஒன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உமக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகளின் உயிர்ப்பால் மீட்பின் பயனை தம் பிள்ளைகளாக பேற்றி உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழும் உரிமை பெற்றும் பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் எம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வெட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பில் வாழ் சென்று வாழுங்கள். திருப்புலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம் பாதையமை பாரும். வாழோ தம்மரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஏனோ என்கமை நீ தள்ளாமல் ஏற்கான துணை தரத்தாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றம் பாதையமை